ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. ஒருவேளை என்னோடய சேனல் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் என்னோடய சேனலில் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புவவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு எப்படி ஒரு சத்தான ஒரு உரம் இல்லாமல், அதாவது ஆர்கானிக்காக ஒரு உரம் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நிறைய சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு நான் எப்போவுமே நான் இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணி உரமாக கொடுக்குறேங்கிறத நீங்கள் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போவோம். நான் எப்போவுமே வாரத்தில் ஒரு முறை எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லிக்விடாக நான் செடிகளுக்கு எப்போவுமே ஊற்றிடுவேங்க. கடையிலெல்லாம் நான் எந்த உரமோ எதுவும் வாங்கி போடுறது கிடையாது. பக்கத்தில் ஒரு வீட்டில் மாடு இருக்குது. அவங்க இந்த மாட்டு சாணம்லாம் காய வச்சுருப்பாங்க. அதை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மூட்டை மாதிரி ஒரு மூட்டை வாங்கிட்டு உதிர விட்டு செடிகளுக்கு ஒவ்வொரு கை அள்ளி எப்போவுமே போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வாரத்தில் இந்த நம்ம வீட்டில் காய்கறி சமையலுக்கு நறுக்கிற காய்கறி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு அதை சேர்த்து வச்சுருந்து வாரத்தில் ஒரு முறை நல்ல சுடுதண்ணியை கொதிக்க வச்சுருவேங்க. சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த காய்களை இந்த ஒரு வாரமாக சேர்த்து வச்சுருந்த காய்கறிகள்லாம் ஒரு வாரம் இல்லை 2-3 நாளே நமக்கு சேர்ந்துடும். இல்லை ஒரே நாளில் கூட சில சமயம் நிறையா காய்கள் சேர்ந்துடும். அதை அந்த நல்லா கொதிக்கணும்னு கூட தேவையில்லை. லைட் சூடான தண்ணியில் இந்த வேஸ்ட்டு காய்கறிகள் எல்லாம் என்ன காய்களாக இருந்தாலும் சரிங்க. நான் இன்றைக்கி நிறைய காய்கறிகள், அதாவது கோஸு, கேரட்டு, அப்புறம் இன்றைக்கி செஞ்ச பீட்ரூட்டு, காலிஃப்ளவரோட இலைகள், முள்ளங்கி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, எந்த காய்கறியாக இருந்தாலும் அந்த காய்கறிகளோட கழிவுகளை சேர்த்து அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா மூடி தூக்கி ஓரமாக வச்சுருவேன். தூக்கி ஓரமாக வச்சோன்னா மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா வெந்தது மாதிரி ஆகிட்டு சூப்பராக அதனுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். அதை காலையில் என்ன பண்ணோன்னா எடுத்துகிட்டு அந்த காய்களெல்லாம் அந்த வேஸ்டெல்லாம் புழிஞ்சு எடுத்து அதை ஒரு திருப்பி அதையுமே வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. அதை நம்ம எப்பவும் போல் கிச்சன் வேஸ்ட்டு போடுற குப்பைங்களோட சேர்த்து வச்சோம்னா அதுவுமே மக்குனதுக்கப்புறம் நம்ம அதை உரமாக பயன்படுத்திக்கிறலாம். அதுக்கப்புறம் காலையில் கழனி தண்ணீர், அரிசி களைஞ்ச தண்ணி, அதில் முட்டை வேக வச்சுருந்தேன். அந்த முட்டை வேக வச்ச தண்ணியவும் அந்த கூடெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கழனி தண்ணி, அந்த முட்டை வேக வச்சு அந்த கழனி தண்ணியில் போட்டு வச்சுருந்த தண்ணி அதையும் இதோட கலந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேங்க. சேர்த்தோன்னே நல்ல ஒரு பக்கெட் அளவு அந்த தண்ணியை நேரடியாக ஊற்றினாலும் அது செடிகள் ஓவர் சத்து போயிட்டாலும் ஒரு மாதிரி செடிகள் வாடிடும். அதனால் நல்லா ஒரு பக்கெட் தண்ணி அளவு எடுத்துக்கிட்டு அந்த நம்ம வேக வச்சு எடுத்த அந்த எசன்ஸ் தண்ணி இருந்தது இல்லையா, அதையும் அந்த பக்கெட் தண்ணியோட கலந்து எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு கப்பு டெய்லி ஊற்றி விட்டுருவேங்க. டெய்லி இல்லை, வாரத்தில் ஒரு முறை ஒவ்வொரு கப்பு எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றி விட்டோம்னா அந்த மறுநாள் நீங்கள் ஊற்றிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய செடிகளோட நிறமே அப்படியே நல்ல பசுமையாக ஒரு பச்சை நிறமாக தெரியும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடையில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த உரமோ காசு கொடுத்தெல்லாம் நம்ம எதுவுமே வாங்கணும்னு தேவையில்லை. இது வரைக்கும் நான் காசு கொடுத்து கடையில் செடிகளுக்கு நான் உரம் வாங்கி போட்டதுமே கிடையாது. எப்போவுமே நான் இந்த முறையை தாங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் நிறைய செடி வச்சுருந்தேன், ஏகப்பட்ட செடிகள் நிறைய வச்சுருந்தேன். ரொம்ப ஆகிட்டு ஒரு மாதிரி கொசு தொல்லை ஓவராக இருக்குங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் செடிகளும் கொஞ்சம் தொட்டிகள், கிட்டத்தட்ட நான் தொட்டிகளே ஒரு 20-30 தொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தரையிலையுமே நிறைய செடி வச்சுருக்கேன். நமக்கு என்னதான் இருந்தாலும் இந்த செடி வளர்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த செடி இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் எனக்கு எப்போவுமே அந்த செடி மேலே செடிங்களை பார்த்துக்கிட்டு செடிகளை வளர்த்துக்கிட்டு அந்த வேலைகள் 1 hour 2 hour எனக்கு அந்த மாதிரி தோட்ட வேலைகள் செஞ்சால் தான் எனக்கு எப்போவுமே மனசு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் நான் வாரத்தில் ஒரு வாட்டி எப்படி இந்த மாதிரி செடிகளுக்கு நான் தண்ணியாக கொடுக்குறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.
நம்ம நம்ம வீட்டில் செடி வளர்க்குறவங்க கடையிலலாம் நம்ம காசு கொடுத்து உரம் வாங்கணும்னு தேவையில்லைங்க. நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்கிறேன். மாதத்துல ஒரு வாட்டி அந்த மாட்டுச்சாணம் உரம் அங்கே நல்லா காஞ்சு போய் தூளாக இருக்கும், உதிரியாகவே இருக்கும். நான் அதை ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கைப்பிடி போட்டு விட்டுருவேன். நான் எப்போவுமே என்னோடய செடிகளுக்கு இப்படி தாங்க உரம் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துக்கு 2.5 வருஷம் ஆகிப்போச்சுங்க. நான் வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் வீடியோ போடணும்னு தோணவே இல்லை. இந்த முறை இதை வீடியோவாக போட்டிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.